வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். வடமாகாணத்தின் புதிய ஆளுநராக HMGS பல்கக்கார நியமனம். புதிய அரசாங்கத்தின் புதிய அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் சிலர் இன்று தமது கடமைகளை பொறுப்பேற்றனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழு இன்று பிற்பகல் கூட உள்ளது. இனி விரிவான செய்திகள். சுகாதார அமைச்சர் டாக்டர் ராஜித சேனாரத்ன இன்று தமது கடமைகளை பொறுப்பேற்றார். இந்த நிகழ்வு சுகாதார அமைச்சில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் கலந்து கொண்டார். 1968 ஆண்டு மே மாதம் 29ஆம் தேதி பிறந்த ராஜித ஹரிஷ்சந்திர சேனாரத்ன அவர்கள் கடந்த அரசாங்கத்தில் கடற்றொழில் மற்றும் நீரியல் வள அமைச்சராக கடமையாற்றினார். ராஜித சேனாரத்ன களுத்துறை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினராக திகழ்கின்றார். අද මං හිතන්නේ මගේ දේශපාලන ජීවිතේ இன்று எனது அரசியல் வாழ்வில் மிக முக்கியமான நாளாகும். ஜனாதிபதி அவர்களே, நான் இந்த அமைச்சில் பல்வைத்தியராகவும் தொழிற்சங்க தலைவராகவும் செயற்பட்டுள்ளேன். அதனால் இது எனக்கு ஒரு புதிய இடம் அல்ல, வீடு போன்றதாகும். இம்முறை என்னை சுகாதார அமைச்சுக்கு அழைத்து வருவது அதுமேதகு ஜனாதிபதி ஆவார். நான் ஒருபோதும் பார்த்ததிலே ஜனாதிபதி ஒருவர் அமைச்சர் ஒருவர் கடமைகளை பொறுப்பேற்கின்ற பொழுது அமைச்சுக்கு வருகை தருவது. இருப்பினும் இது ஒரு புதிய யுகம், இது ஒரு நல்லாட்சி மிகுந்த யுகம். මම අහලා නැහැ කවදාකවත් ජනාධිපතිවරයෙක් අමාත්‍යාංශයක් බාර ගන්නට එනවා. නමුත් මේක අලුත් යුගයක්. මේක යහපාලනයක්. வடமாகாணத்தின் புதிய ஆளுநராக இலங்கையின் முக்கிய ராஜதந்திரியும் வெளிவிவகார அமைச்சின் முன்னாள் செயலாளருமான HMGS பல்கக்கார நியமிக்கப்பட்டுள்ளார். நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச இன்று தமது கடமைகளை பொறுப்பேற்றார். இந்த நிகழ்வு நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச இன்று தமது கடமைகளை பொறுப்பேற்றார். இந்த நிகழ்வு நீதி அமைச்சில் இடம்பெற்றது. இதேவேளை சுஜீவ சேனசிங்க பிரதிநிதி அமைச்சராக இன்று கடமைகளை பொறுப்பேற்றார். இலங்கையில் உள்ள அமைச்சுக்களில் நீதி அமைச்சு மிகவும் முக்கியமானது. நாட்டின் நீதித்துறை வீழ்ச்சியடைந்தால் நாடு வீழ்ச்சியடையும். கடந்த காலங்களை பார்க்கின்ற போது நாட்டில் நீதி பாரிய அளவில் வீழ்ச்சி கண்டுள்ளது. எனவே நீங்கள் இந்த நாட்டில் பாரிய மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். பிரதம நீதியரசரை நியமிப்பது ஜனாதிபதி, உயர் நீதிமன்றத்தின் நீதியரசர்களை நியமிப்பதும் ஜனாதிபதிதான். எந்த ஒரு அழுத்தமும் இன்றி எந்த ஒரு நபரினதும் அழுத்தத்திற்கு கட்டுப்படாது இந்த நாட்டில் சட்டத்தை நடைமுறைப்படுத்த என்று நான் வாக்குறுதி அளிக்கின்றேன். நான் கொள்கை ரீதியில் அச்சமின்றி செயற்படுவதற்கு எனது சிறுபிராயத்திலிருந்தே எனது தந்தை எனக்கு கற்றுத் தந்துள்ளார். எனவே எந்த ஒரு தலைவரும் எமக்கு அழுத்தம் கொடுக்க மாட்டார் என நாம் எதிர்பார்க்கின்றோம். நல்லாட்சியையும் ஜனநாயகத்தையும் அதேபோன்ற நீதித்துறையையும் உரிய முறையில் செயற்படுத்துகின்ற போது நாட்டில் உள்ள பெரும்பாலான பிரச்சனைகளை தீர்க்க முடியும். அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க துறைமுகம் மற்றும் கப்பல் துறை அமைச்சராக இன்று கடமைகளை பொறுப்பேற்றார். இந்த நிகழ்வு துறைமுக அதிகார சபையில் இடம்பெற்றது. අපි සාකච්ඡා කරන ඉදිරියේදී වෙලා තියෙන දේවල් ඒ වගේම අපි වැඩි මුදලක් நாம் பல விடயங்கள் குறித்து கலந்துரையாடுவோம். கப்பல் துறை தொடர்பில் அதிக நிதி செலுத்தப்பட்டிருப்பதால் எதிர்காலத்தில் அவற்றை எவ்வாறு திருப்பி பெறுவது என்று குறித்து கலந்துரையாடுவோம். சில ஒப்பந்தங்களின் போது அதிக நிதி செலவிடப்பட்டுள்ளமை எமக்கு தெரியும். தரகு தொகை செல்வதாக கூறுகின்றனர். உண்மையில் அந்த நிறுவனத்தில் உள்ள தொழிற்சங்கங்கள் என்னை வந்து சந்தித்தன. என்ன நடக்கின்றது என்பது குறித்து அவர்கள் என்னை தெளிவுபடுத்தினார்கள். அதேபோன்று முக்கிய அதிகாரிகள் என்னை சந்தித்தனர். இந்த நிறுவனத்தை எவ்வாறு முன்னோக்கி கொண்டு செல்வது மற்றும் கடந்த காலங்களில் இடம்பெற்ற விடயங்கள் அது தொடர்பில் ஆராய்ந்து சட்ட நடவடிக்கை எடுப்பது என்பது குறித்தும் நாம் கவனம் செலுத்த வேண்டியுள்ளது.
ஜனாதிபதியும் பிரதமரும் தவறு செய்தவர்களை தண்டிப்பதில்லை என்று ஒருபோதும் கூறவில்லை. எவரேனும் தவறு அளித்திருந்தால் அவர்களின் ஃபைல்களை மறைப்பதற்கு நாம் ஒருபோதும் இடமளிப்பதில்லை. இதேவேளை ஊடகத்துறை அமைச்சர் காயந்த கருணா திலக்கு இன்று காலை ஊடக அமைச்சில் தமது கடமைகளை பொறுப்பேற்றார். ருவன் விஜயவர்தன அரசு பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சராக இன்று கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்த நிகழ்வு பாதுகாப்பு அமைச்சில் இடம்பெற்றது. வடமாகாணத்தின் புதிய ஆளுநராக இலங்கையின் முக்கிய ராஜதந்திரியும் வெளிவிவகார அமைச்சின் முன்னாள் செயலாளருமான HMGS பலிகக்கார நியமிக்கப்பட்டுள்ளார். வடமாகாண ஆளுநராக ராணுவ பின்புலமற்ற சிவில் நிர்வாக அதிகாரி ஒருவரை அரசாங்கம் நியமித்துள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. புதிய ஆளுநர் பலிகக்கார ஐக்கிய நாடுகளுக்கான இலங்கையின் முன்னாள் வதிவிட பிரதிநிதியாக பணியாற்றியுள்ளார். 38 வருட கால ராஜதந்திர மற்றும் சிவில் நிர்வாக அனுபவத்தையுடைய பலிகக்கார இலங்கையின் வெளிவிவகார செயலாளர் பதவியிலிருந்து 2006ஆம் ஆண்டு ஓய்வு பெற்றார். அத்துடன் இலங்கையில் போருக்கு பின்னரான காலப்பகுதியில் கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் அங்கத்தவராகவும் பொறுப்புகளை நிறைவேற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழு இன்று பிற்பகல் கூட உள்ளது. இதன்போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமைத்துவம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிற்கு வழங்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அந்த கட்சியின் சிரேஷ்ட உபதலைவர் AHM ஃபவுசி குறிப்பிடுகின்றார். நேற்று ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி தமது அடக்கத்தை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதிக்கு கட்சியினால் வழங்கப்பட்டிருந்த தடை மற்றும் உறுப்புரிமை நீக்கப்பட்டமை என்பவற்றை ரத்து செய்து கட்சியில் இணைத்துக் கொண்டு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமைத்துவத்தை வழங்க மத்திய செயற்குழு தீர்மானிக்கும். அதன் பின்னர் அகில இலங்கை மத்திய செயற்குழு கட்சியின் செயற்குழு எடுத்த தீர்மானத்தை சம்மதிக்கும். அதன் பின்னர் மத்திய செயற்குழுவின் முழுமையான சம்மதத்துடன் தலைவராக அவர் நியமிக்கப்படுவார். இதேவேளை விசேட சந்திப்பொன்றிற்காக ஐக்கிய தேசிய கட்சியின் அமைச்சர்களுக்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அழைப்பு விடுத்துள்ளார். அலரி மாளிகையில் இன்று மாலை இந்த சந்திப்பு இடம்பெறவுள்ளதாக அறிக்கையொன்றின் மூலம் பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் ஆகியோர் இந்த சந்திப்பில் கலந்து கொள்ள உள்ளனர். தேர்தலின் பின்னரான வன்முறைகளுடன் தொடர்புடைய 50க்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த காலப்பகுதிக்குள் 76 சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான அஜித் ரோஹன தெரிவிக்கின்றார். ஜனாதிபதி கண்டியில் நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய நிகழ்வில் கலந்து கொண்டு திரும்பிச் சென்றவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய 7 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். இதேவேளை வாகனங்களுக்கு சேதம் விளைவித்தமை மற்றும் தாக்குதல் நடத்திய சம்பவங்கள் தொடர்பில் தெவுலப்பெற்றிய பிரதேச சபையின் தலைவரை கைது செய்வதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. சந்தேக நபரான தெவுலப்பெற்றிய பிரதேச சபை தலைவர் தொடர்ந்தும் பிரதேசத்திலிருந்து தலைமறைவாகி இருப்பதாக போலீசார் கூறுகின்றனர். இயற்கையையும் தொழிலையும் மதித்து வணங்கும் தமிழர் திருநாளே தைப்பொங்கலாகும். உழவு தொழிலுக்கு உழவனுக்கு உறுதுணையாய் இருக்கும் எருதுகளுக்கு பொங்கலிட்டு மரியாதை செய்யும் பட்டிப்பொங்கல் என்றாகும். தமிழர்களின் பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் எடுத்துரைக்கும் தைத்திருநாள் 2ஆம் நாள் நிகழ்வான பட்டிப்பொங்கல் காலம் காலமாக முக்கியத்துவம் பெறும் கால்நடைகளுக்கான பண்டிகையாகும். மக்களின் வாழ்வில் ஒன்றிய பசுவுக்கு நன்றி தெரிவிப்பதற்காகவும் பசுக்களில் எல்லா தேவர்களும் இருப்பதாலும் பசுக்களை வணங்கி வழிபடும் நாளாக பட்டிப்பொங்கல் திகழ்கின்றது. பசுக்கள் மற்றும் எருதுகளை கட்டும் தொழுவத்தினை சுத்தம் செய்து அவைகளை குளிப்பாட்டி கொம்புகள் சீவப்பட்டு பளபளக்கும் வகையில் வண்ணம் பூசி கூரான கொம்பில் குஞ்சம் அல்லது சலங்கை கட்டிவிடப்படும். கழுத்துக்கு தோளிலான வார்பட்டையில் சலங்கை கட்டி திருநீர் பூசி குங்குமம் பொட்டிட்டும் புதிய மூக்கணாங்கயிறு தாம்புங்கயிறு அணிவித்தும் தயார் செய்வார்கள். உழவு கருவிகள் உள்ளிட்ட விவசாயத்தில் பயன்படுத்தப்படும் அனைத்து கருவிகளும் இந்த நாளில் சுத்தம் செய்யப்படும். தொழுவத்திலேயே பொங்கல் பொங்கி கற்பூர தீபாராதனை காட்டப்படும். இதன்பின் பசு, காளை, எருமை என அனைத்து கால்நடைகளுக்கும்
பொங்கல், பழம் கொடுக்கப்படும். உழைப்பில் உதவும் உயிரினத்திற்கு நன்றி செலுத்தவும் பசு செல்வங்களை நேசிக்கும் மரியாதை செய்யும் மனித மாண்பையும் பட்டிப்பொங்கல் வெளிப்படுத்துகின்றது. இதேவேளை நேற்றைய தினம் நாட்டின் பல பகுதிகளில் இடம்பெற்ற தைப்பொங்கல் நிகழ்வுகளில் நமது கேமராவில் பதிவான காட்சிகளே இவை. மலேகத்தில் நிலவிய வானிலை மாற்றத்தினால் மரக்கறி செய்கை பாதிக்கப்பட்டுள்ளதுடன் மரக்கறி வகைகளின் விலையிலும் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. மலேகத்தில் அண்மையில் ஏற்பட்ட சீரற்ற வானிலையினால் மரக்கறி செய்கையாளர்கள் பாதிப்பை எதிர்நோக்கியிருந்தனர். பயிர்கள் மழை வெள்ளத்தில் அழிவடைந்துள்ளதுடன் மேலும் பல இயற்கை அனர்த்தங்களினாலும் மரக்கறி செய்கை பாதிக்கப்பட்டிருந்தது. இதன் காரணமாக தற்போது மலேகத்தில் மரக்கறி தட்டுப்பாடு நிலவுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறுகிறார். இதேவேளை சந்தைகளில் மரக்கறிகளின் விலை முன்னொரு போதும் இல்லாத வகையில் அதிகரித்துள்ளது. நிறைய இடங்கள்ல கடுமையான மழை பெஞ்சதுனால ஒவ்வொரு இடத்துலயும் வெள்ளங்கள் அதிகமாக வந்து ஒவ்வொரு எங்களை மாதிரி நிறைய விவசாயங்களோட நிலங்கள் எல்லாம் அடிச்சு செல்லப்பட்டு எங்களுக்கு இப்ப வந்து விவசாயம் செய்யக்கூடிய நிலைமையில நாங்க இல்ல. என்னன்னு கேட்டா எங்கள்கிட்ட பொருளாதாரம் அந்த அளவுக்கு இல்ல. ஆனா சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதுவரைக்கும் யாருமே வந்து இந்த விவசாயிகள் நிலைமை என்ன, ஏன் மரக்கறி விலைகள்லாம் கூட 300 ரூபாய் 400 ரூபாய் 600 ரூபாய் கொடுத்து எங்களால 1 கிலோ மரக்கறி முடியாது. ஏன்னு கேட்டா நாங்க அன்னைக்கு 300 ரூபாய் 200 ரூபாய் சம்பளம் வாங்குற தோட்ட தொழிலாளிகள் வந்து இன்னைக்கு அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட வசதி இல்ல. 400 ரூபாய் சம்பளத்துக்கு அங்கிட்டு இங்கிட்டு புல்லு பிடிங்க தோட்டத்துல தான் நான் வேலை செஞ்சு சாப்பிடுறேன். இன்னைக்கு என் தோட்டத்துல மரக்கறி பூரா அடிச்சு மழையில எல்லாம் காஞ்சி போயிருச்சு. எனக்கு ஒரு சின்ன புள்ள இருக்குது. இப்ப புருஷனும் செத்து போயிட்டாரு. 100 கிலோ பருப்பு 180 ரூபா, ஒரு போத்த தேங்காய் வந்து 200 ரூபா, தேங்காய் 60 ரூபா, 1 கிலோ அரை கிலோ 250, கத்திரிக்காய் இன்னைக்கு 75 ரூபா. எங்களுக்கு சாப்பிட கூட வசதி இல்லாம இருக்கும். பிள்ளைங்களுக்கு ஸ்கூலு வேலை இருக்கிற நீங்க சரி வர்றவங்க சரி மந்திரிமா சரி இது கவனத்துக்கு கொண்டுகிட்டு வாங்க. மரக்கறி கடையில் போய் வாங்கினா 100 ரூபா 70 ரூபா 80 ரூபா சொல்றாங்க. எங்களுக்கும் 4-5 பிள்ளைங்க இருக்குங்க. எப்படி சாப்பிட்றது, எப்படி சீவனங்களுக்கு போடுறதுங்க, சரியான கஷ்டமா இருக்குங்க. தங்க விலை மாதிரி இப்போ இருக்குங்க. அதுக்கு என்ன செய்யறதுங்க சார்? எங்களுக்கு மரக்கறி விலையை குறைக்க சொல்லுங்க. வெளி மாவட்டங்களிலிருந்து மலையகத்திற்கு மரக்கறி வகைகள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. தமது மரக்கறி செய்கையை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை அதிகாரிகள் முன்னெடுக்க வேண்டும் என பிரதேச விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர்.